ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்களே எப்படி மொபைல்லையே வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் புரியலன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி இப்போ கம்பல்சரி தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். மொபைல்லே தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் கூகுளில் voter ECI government.in அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதுதான் ஓட்டர் ரிலேட்டடாகவே எல்லாமே நீங்கள் இங்கே தான் பார்த்துக்க முடியும். ஓட்டர் எதனா டவுன்லோட் பண்ணுறது, உங்கள் நேம் இருக்குதான்றது செக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம், நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணது எதனா செக் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புதுசாக ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இந்த ஃபார்மை தான் சூஸ் பண்ணணும். அதாவது ஃபார்ம் 6 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுனா ஃபார்ம் 8 சூஸ் பண்ணணும். சரியா, இதில் போயிட்டு பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடியே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் எப்படி மாற்றுறது அப்படின்ற எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்கனாலும் இந்த வேறு ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபார்ம் 6A என்ஆர்ஐக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஓட்டு ஏதாச்சும் டெலீட் பண்ணோன்னா ஃபார்ம் 7 யூஸ் பண்ணணும். சரியா, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபார்ம் 6. சரியா, ஏன்னா புதுசாக தமிழ்நாட்டில் இருந்துக்குன்னு ஓட்டு பதிவு பண்ண போகிறோம். சரியா, ஃபில் ஃபார்ம் 6ன்னு இருக்குது இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஓட்டர் ரிலேட்டடாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகியிருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் ஆர் ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு இதில் கேப்சா என்ட்ரி பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்து உங்களோட ஓடிபி எடுத்து போட்டு உள்ளே போகலாம். சரியா, அப்படி இல்லைனா இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி எடுத்து போட்டு உங்களோட நேம் என்ட்ரி பண்ணாலே போதுமானது. சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் லாகினுக்கு நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணிக்கலாம். சரியா, இதில் போயிட்டு லாகினில் உங்களோட மொபைல் நம்பரு கேப்சா கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபியை கொடுக்கணும். சரியா, எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நம்ம அக்கௌண்ட் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம என்ன தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் வேணும்னா டிஸ்ட்ரிக் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி இது கம்பல்சரி சூஸ் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஈஸி தான். தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் எந்த தொகுதி, இது ஈஸி தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட் நேமு உங்களது என்னவோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஃபில் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. சர்நேமு நீங்கள் ஃபஸ்ட் நேமே ஃபுல்லாக உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். சரியா, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்டாக உங்களோட ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அப்படி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் மேலே இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணாலே இங்கே தமிழில் வந்துடும். சரியா, இல்லைன்னா இங்கே கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் தமிழையும் டைப் பண்ணிக்கலாம். சரியா, இதுதான் ப்ரொசீஜரு. ஃபஸ்ட்டு நேம் போட்டிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது 2 MBக்குள்ளே இருக்கலாம். ஜேபிஜி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதரா இல்லை ஹஸ்பண்ட் பேரான்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபாதரா, ஹஸ்பண்டா, ஒய்ஃப் பேரா என்னன்ட்டு. நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா ஃபாதர் நேம் உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி போட்டுக்கோங்களேன். ஃபாதர் நேம் அப்படி சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேமு அதே மாதிரி தான் அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஃபாதரோ ஹஸ்பண்டோ யார் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களது சர்நேம் கூட கொடுக்கலனா பரவாயில்ல. ஓகேவா, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இந்த மொபைல் நம்பரில் செல்ஃப் உங்களோட நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி இது வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரியா, அது உங்களோட விருப்பம். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்ன்றது வரும் இல்லையா, அதை கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. எல்லாமே சிம்பிள் தான். மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு, உங்களோட பேர், அப்பா பேர், இதெல்லாம் ஈஸி தானே. அதனால் ஈஸியாகவே ஃபில் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள் மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. தேர்ட் ஜெண்டராக இருந்தால் தேர்ட் ஜெண்டரு, அந்த மாதிரி எதுவோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸி தான். ஓகேவா, ஈஸியாகவே ஃபில் பண்ணலாம். அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்களே போட்டுக்கலாம். சரியா, என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை நீங்கள் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் என்ன வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இதில் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம், இல்லை ஆதார் கார்டு கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், இல்லை 10th மார்க் ஷீட் வந்து கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதாரில் பெரும்பாலும் கரெக்டாக இருந்தால் அதையும் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஆதார் கார்டு கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி, பிடிஎஃப் இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்லாம் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் டோர் நம்பர் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுவே. அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட்டு, உங்களோட ஸ்ட்ரீட் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாச்சும் கரெக்ஷன்னா இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? சிம்பிள் தான், ஈஸியாகவே வந்து ஃபில்அப் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பேர் எப்படி ஃபில்அப் பண்ணமோ அதே மாதிரி தான். அதுக்கடுத்து வில்லேஜ், டவுன், உங்களோட வில்லேஜ் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஆதாரில் பெரும்பாலும் கரெக்டாக இருந்தால் அதையே வந்து கொடுத்துருங்க. இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் படி எதில் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து கொடுங்க. அதுக்கடுத்து உங்களோட நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸ் நேம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பின்கோட் தெரியும், உங்களோட தாலுக்கா இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துவீங்க. சரியா? டிஸ்ட்ரிக் வந்து அதை கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட இபி பில்லு, கேஸ் பில்லு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரூஃப்கள் நீங்கள் வந்து வச்சுன்னு இருந்தால் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் அப்லோட் பண்ணுங்கள். 2 MBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இதில் வந்து என்ன மாற்றுத்திறனாளி கேட்டகிரியோ அதை வந்து கொடுங்க. சரியா? இல்லைன்னா வந்து நீங்கள் சிம்பிளாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாலே நெக்ஸ்ட்டுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் பேர் வந்து கேட்குறாங்க. அவங்களோட பேர் கொடுத்துட்டு ரிலேஷன் கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கூட நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு வருது இல்லையா, அதில் வந்து உங்களோட ஃபேமிலி பக்கத்துலேயே உங்களோட பேர் வந்து வரும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா. இல்லைன்னா வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் விருப்பம் தான், அதை கொடுக்குறதோ. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிக்ளரேஷன் ஃபார்ம்ன்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? உங்களது வந்து லாஸ்ட்டு எஸ்ஐஆரில் உங்களோட, அதாவது 2002 எஸ்ஐஆர் வந்து வந்தது இல்லையா, அப்போ வந்து அதில் உங்களோட நேம் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர் யாருன்னா டீட்டெயில்ஸ் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்தால் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம். இல்லை எங்களது யாருமே இல்லைன்ற இந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. சரியா? உங்கள் விருப்பம் தான், கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். சிம்பிளாக வந்து இது பண்ணிக்கலாம். டிக்ளரேஷனில் உங்களோட வில்லேஜ் நேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருந்தீங்க இல்லையா அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மந்த்து, இயர் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் 2010 இருந்தேன்னா 2010 என்ன மாதமோ அந்த மாதம் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி என்னவோ அதை வந்து கொடுங்க. அதுக்கடுத்து பிளேஸு. ஓகேவா? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டுக்கலாம், இல்லை உங்களோட வில்லேஜ் நேமும் வந்து போட்டுக்கலாம். சரியா? அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, செல்ஃபுன்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆக சொல்லி கேட்கும். நீங்கள் இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஓடிபி அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆனவுடனே அடுத்து ப்ரீவியூ அண்ட் சப்மிட்னு வரும். ஓகேவா? உங்களோட இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதான்றது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க, சைன் சப்மிட்னு வரும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் லிங்க்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சென்ட் ஆகி அதையும் எடுத்து போட்டிங்கன்னா ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸும் ஆதாரில் இருக்கிற டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதா, முக்கியமாக பேர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அது வந்து சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் வரும். ஓகேவா? அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை எடுத்து இங்கே சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸும் காமிக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்களே வந்து ஓட்டர் ஐடி வீட்டில் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது எலெக்ஷனில் எப்படி ஓட்டு போடணும், எலெக்ஷன் முடிகிற வரலும் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோவும் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓட்டர் ஐடி, எலெக்ஷன் நியூஸ் அப்படின்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.